கருட புராணம். மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது? இந்து புராணங்களில் மிகவும் மர்மமான மற்றும் ஆழமான நூலாக கருதப்படுவது கருட புராணம். இந்த புராணம் மனித வாழ்க்கை, மரணம், கர்மா, பாவம், புண்ணியம் மற்றும் மறுபிறவி பற்றிய பல ரகசியங்களை விளக்குகிறது. விஷ்ணு பகவான் தனது வாகனமான கருடனுக்கு கூறிய உபதேசங்களே கருட புராணம் என்று அழைக்கப்படுகிறது. ஒருநாள் கருடன், மனிதர்கள் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாவுக்கு என்ன நடக்கிறது என்று விஷ்ணு பகவானிடம் கேட்டார். அதற்கு விஷ்ணு பகவான் உயிரின் பயணம் பற்றிய மறைக்கப்பட்ட உண்மைகளை கூற ஆரம்பித்தார். கருட புராணத்தின்படி மனிதன் இறந்தவுடனே ஆன்மா உடலை விட்டு வெளியேறும். அதன் பிறகு யமதூதர்கள் அந்த ஆன்மாவை யமலோகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள். அங்கு மனிதன் வாழ்நாளில் செய்த நல்ல மற்றும் கெட்ட செயல்கள் அனைத்தும் கணக்கிடப்படும். நல்ல செயல்கள் செய்தவர்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள். பாவங்கள் அதிகமாக இருந்தால் நரகத்தில் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் என்று கருட புராணம் கூறுகிறது. அங்கே பல வகையான நரகங்கள் இருப்பதாகவும் ஒவ்வொரு பாவத்திற்கும் தனித்தனி தண்டனைகள் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த புராணம் வெறும் பயத்தை உருவாக்குவதற்காக அல்ல. மனிதர்கள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும், பெற்றோர்களை மதிக்க வேண்டும், தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்பதையே இது உண்மையில் போதிக்கிறது. கருட புராணத்தில் கர்மாவின் சக்தி மிக முக்கியமாக கூறப்படுகிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் எதிர்காலத்தில் நமக்கு திரும்ப வரும் என்பதே அதன் அடிப்படை கருத்து. அதனால் கருட புராணம் மரணத்தை பயப்பட வேண்டாம், தவறான வாழ்க்கையையே பயப்பட வேண்டும் என்ற பெரிய உண்மையை நமக்கு கற்றுத்தருகிறது. நல்ல கர்மா மனிதனை உயர்த்தும், தீய கர்மா அவனை துன்பத்திற்கு இட்டுச் செல்லும். மேலும் இதுபோன்ற ஆன்மீக மற்றும் புராண வீடியோக்களை பார்க்க வேலுண்டு வினையில்லை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை காமெண்டில் பகிரவும், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம்.